அவனுடைய மனதில் ஒரே ஒரு எண்ணம், தாயின் ஆசை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் தேவர்கள் ஆவலுடன் இதை கவனித்தனர். ராவணன் ஆத்மலிங்கத்தை இலங்கைக்கு கொண்டு சென்றால் அவன் இல்வாழ்க்கையிலும் அரசாட்சியிலும் அடக்க முடியாதவனாகி விடுவான். அவன் இதனை நியாயமாக பயன்படுத்துவானா என அவர்களுக்கு அச்சமாயிற்று. அதனால் அவர்கள் விஷ்ணுவிடம் உதவி கேட்டு அழைத்தனர். விஷ்ணு சூரியன் மறைவதைப் போல மாயை உருவாக்கினார். அந்த நேரத்தில் ராவணனுக்கு மாலை பூஜை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தாயின் ஆசையை நிறைவேற்ற துடித்தாலும் தன் கடமையை புறக்கணிக்க முடியாத நல்ல ஆத்மா ராவணன். அருகில் இருந்த ஒரு சிறுவனை பார்த்தான். அவன் யார் என்று தெரியவில்லை. அது விநாயகர் மாறு வேடத்தில் வந்திருந்தார். சின்னவா, இந்த லிங்கத்தை கொஞ்ச நேரம் பிடித்து வையேன், பூஜை முடிந்தவுடன் எடுத்துக்கொள்கிறேன், தரையில் வைக்காதே என்று ராவணன் கேட்டான். சிறுவன், சரி, ஆனால் கனமாக இருந்தால் 3 முறை உன் பெயரை கூப்பிடுவேன், நீ வரவில்லை என்றால் தரையில் வைத்து விடுவேன் என்றான். ராவணனும் சம்மதித்து பூஜையில் மூழ்கினான். அறிந்தவாறே விநாயகர் 3 முறை கூப்பிட்டார், ராவணா, ராவணா, ராவணா. ஆனால் ராவணன் தீவிரமாக பூஜையில் மூழ்கின்றதால் கேட்கவில்லை. விநாயகர் லிங்கத்தை தரையில் வைத்தார். அதை வைத்தவுடன் ஆத்மலிங்கம் தரையில் ஆழ்ந்தது, அங்கேயே நிலைநிறுத்தி கொண்டது. ராவணன் அதை பார்த்ததும் பதறி போனான். அவன் முழு வலிமையையும் பயன்படுத்தி அதை எடுக்க முயன்றான். ஆனால் அது அசையவே இல்லை. கோபத்தால் திகைத்த ராவணன் லிங்கத்தை அழுத்தினான். ஆனால் அது ஒரு பசுவின் காதின் வடிவத்தை பெற்றது. அதனால் அந்த இடம் கோகர்ணம் என்ற பெயர் பெற்றது. கோ என்பது பசு, கர்ணம் என்பது காது. கோகர்ணம் என்ற இடம் கர்நாடகாவில் உள்ள மக்களுக்கு அவர்களின் இறந்த சொந்தங்களுக்கு ஈம சடங்குகள் செய்வதற்கான முக்கியமான இடமாக உள்ளது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் போல கர்நாடகத்தில் கோகர்ணம். ராவணன் அப்போதுதான் உணர்ந்தான், தன் வல்லமைக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது. மனசு உடைந்த ராவணன் தன் பிழையை உணர்ந்து, இறைவா, எனது வலிமைக்கும் மேல் உன் சக்தி, உன்னிடம் நான் தோற்றேனே என்று அனுதாபத்துடன் வணங்கி கையில் இருந்த சிவலிங்கத்தின் சில பகுதிகளை வீசினான். தன் தாயின் ஆசையை நிறைவேற்ற முடியாத வருத்தத்துடன் வெற்றிகரமாய் தோற்றவனாக இலங்கைக்கு திரும்பினான். ஆத்மலிங்கம் அங்கேயே நிலை நின்று கோகர்ணத்தில் பிரசித்தி பெற்றது. ராவணன் வீசிய ஒரு பகுதி கர்நாடகாவில் உள்ள முருதேஸ்வரத்தில் உள்ளது. அங்கு அரபிக்கடலை நோக்கி சிவபெருமான் சிற்பமாக நின்றுள்ளார்.